ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங். நிஷா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? அன்னதானத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா நிஷா. இது என்ன நிஷா தொட்டுக்க வந்து தேங்காய் துவையல் சாப்பாடு நீங்கள் கண்டுபிடிச்சி கமெண்டில் சொல்லுங்கள். தேங்காய் துவையலுக்கு இந்த காம்பினேஷனாக இருக்குன்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். ஆமாம், நிஷாவோட சாரீ பிஸ்னஸ் ப்ராஃபிட் எல்லாம் இன்றைக்கி அன்னதானம். விற்றது 3 புடவை. 3 இல்லை 4. சரி, விற்றது 4 புடவை. 4 புடவையோட ஆமாம் லாபத்தை எல்லாத்தையும் இன்றைக்கி நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணிடலாம். சூப்பரான சாப்பாடு கட்டுறது, அன்னதானம் கொடுக்குறது, வயசான தாத்தா பாட்டிங்களுக்கு எல்லாத்தையும் வந்து அடுத்த வீடியோவில் பாருங்கள். ஏன்னா இப்போ தான் இனிமேல் நிஷா வந்து சமைச்சிட்டு அதுக்கப்புறமா பேக்கிங் பண்ணிவிட்டு பிள்ளைங்களை கிளப்பிட்டு ஸ்கூலில் விட்டுட்டு வந்து கிளறி கட்டி ஆமாம் தியா தர்னிஸ் எல்லாம் ஸ்கூலில் விட்டுட்டு இன்றைக்கி தர்னிஸுக்கு எக்ஸாம் வேறு, ஆஃபல்லி மேக்ஸா. இன்றைக்கி தானே கடைசி பரீட்சை. சூழ்நிலைகள் இருக்கா? ஆமாம், 10 நாள் லீவு தர்னிஸுக்கு வேறு. தியா என்ன வேணாம், இங்கே வா. சுடு தண்ணி இருக்கு, இங்கே வா. பச்சை தண்ணியில் ஆட்ட முடியாது. சூப்பராக வந்து சாப்பாடு வந்து வேகுது. மூடிடுவோம், ஏன்னா வந்து தூசியெல்லாம் பறக்கும். சாப்பாடெலாம் ரெடி பண்ணிவிட்டு அடுத்தது வந்து நிஷா தேங்காய் துவையெல்லாம் அரைக்கணும், அப்புறம் பேக்கிங் பண்ணணும். இன்றைக்கி நிஷா ஒரே பிஸி தான். மத்தியான சாப்பாடு காலை சாப்பாடு கொடுக்க போகிறீங்களா? 11 மணிக்கு. நடுவில் 11 மணிக்கு கொடுத்தா 12 மணிக்கு சாப்பிட்டுக்குவாங்க. 11 12 கொடுத்தா. தியாவை கூப்பிட்றதுக்கு முன்னாடியா கூப்பிட்டு வந்ததுக்கப்புறமா? கூப்பிட்றதுக்கு முன்னாடி விட்டோன்னே நாங்கள் கிளம்பிடுவோம். பாப்பா குட் மார்னிங் சொல்லு எல்லாருக்கும். வெரி குட். என்னோட சிவப்பு கோணம் எடுத்து எப்படி போட்டு வச்சுருக்காங்க மருதாணி. அம்மா இப்படி போட்டால் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு அவளே போட்டு வச்சுருக்கா. எங்கள் பாப்பா அறிவாளி பிள்ளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நிஷாவோட சாரீ பிஸ்னஸ்க்கு நிறையா சப்போர்ட் பண்ணுங்கள். நான் கீழே ஃபோன் நம்பர் வேணால் தரேன். பாய்.